ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹாஃப்லி எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் ஒன்னா பகுதி 1. பகுதி 1ல் பார்த்தோன்னா 21 மார்க் கொஸ்டின். 21 மார்க் கொஸ்டின் மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து தான் கேட்கப்படும். ஸோ 20லுமே நம்ம 20 அவுட் ஆஃப் எடுக்கணும்னா நம்ம புக் பேக் மட்டும் நல்லா தரவாக பார்த்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பார்ட் 2, அதாவது பகுதி 2. பகுதி 2ல் 7 2 மார்க் கொஸ்டின் விடையடிக்க போகிறோம். அதில் வினா 30 கட்டாய வினா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களே, எஃப் ஆஃப் -2, 2 இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன், ஸோ அந்த பி, அதாவது எஃப் ஆஃப் -2க்கு என்ன வேல்யூ வருது, எஃப் ஆஃப் 2க்கு என்ன வேல்யூ வருது, தென் பி = -16 × 16 அந்த வேல்யூ வரும். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எழுதணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த 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 பார்ட் ஃபுல்லாமே ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக தான் வருது. எஃப் ஆஃப் எக்ஸ் ரிலேட்டடாக தான் வருது. அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க, அணி. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப், அதாவது இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பூஜ்ய குவி அணி எனில் பி மதிப்பு கேட்குறாங்க. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A = 0. இப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து A - B + C கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாமே சம் அண்ட் மைனஸ் தான் கேட்டிருக்காங்க. சம் பண்ணி மைனஸ் பண்ணி வர ஆன்சர் எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து லிமிட், அப்புறம் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x - 4x³. அப்புறம் லாஸ்ட் டைம் பாருங்க, எஃப் ஆஃப் x = x - 3. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, எஃப் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்போ ஒரு வேல்யூ வரும் -1. எஃப் ஆஃப் 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1ன்னு வரும், அவ்வளோதான். -1 to 1, அவ்வளோதான் அதுக்குரிய ஆன்சர், அவ்வளோதான். இது வந்து பார்ட் 2. ஸோ நம்ம ஈஸியாக 7 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணணும்னா ஃபுல்லாமே ஃபங்க்ஷன் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும், சார்புகள் தான். அடுத்து பார்ட் 3. பார்ட் 3 பார்த்தோன்னா இது அதே மாதிரி 7 வினாக்கள் இருக்குது. பார்த்தோன்னா 3 மார்க் கொஸ்டின். வினாயின் 40 கட்டாயமாக விடையடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எனில் 17 4 மற்றும் -2க்கு முன் பிம்பங்களை காண்க. ஸோ 17 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதாவது 17 எக்ஸ் பதிலாக 17 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -3 to 3ன்னு ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும், பிம்பம். அடுத்து -2 பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ செகண்டுக்கு சம் பாருங்க, என்ற சார்பின் சார்புகத்தை கேட்டிருக்காங்க. அடுத்து NPR = 720, NCR = 120. N மற்றும் R ஐ காண்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா கூட்டுத்தொடர் வரிசை முறையில் இருக்குமானால் AK - 1க்கும் தொடரியான AK + 1க்கும் கூட்டுத்தொடர் சராசரி இருக்கும் என நிரூபிக்க சொல்லியிருக்கோம். அப்போ நிரூபிச்சிடணும் நம்ம வந்து இந்த சம்ம. அடுத்து 36 பாருங்க, வெக்டார்கள் கொண்ட காணுங்க, செங்குத்தாவும் தளத்துக்கு எண்ணளவு கொண்ட வெக்டார்களை காணுன்னு கேட்டிருக்காங்க. வெக்டார்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட் சம், -√3 sin x + cos x = 2 அப்படின்னு தீர்க்கணும் நம்ம, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தோம்னா வெக்டார்லேருந்து கேட்டிருக்காங்க, தொடர் வரிசையிலேருந்து கேட்டிருக்காங்க, ஃபேக்டோரியல்லேருந்து கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பார்ட் 4, அதாவது பகுதி 4. பகுதி 4ல் வந்து அனைத்து வினாக்களும் கேட்கும். மொத்தம் 7 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எய்தர் ஆர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் = g ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எனில் எஃப் ஆஃப் ஜி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தீர்வு காண்க. அடுத்து 42ல் பாருங்க, sin 2a sin 2b sin 3c = 4 cos a cos b cos c நிரூபக சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து நிரூபிடணும். லாஸ்ட்டாக வந்து நிறுவப்பட்டது என்கிட்ட தெரியணும், ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1³ + 2³ 3³ n³ n of n + 1/2² என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து இரட்டை கோடுகள் இணையானவை என காட்டுக, இவ்வித கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இணையானவைக்கு அந்த இது பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ் கேட்டு, மேட்ரிக்ஸ் நிறுவுக. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம் அண்டு எக்ஸசைஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு நிறுவு ஃபுல்லாமே பார்த்தணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எடுத்துக்காட்டு சம். அடுத்து தியரம், ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரே புள்ளியில் சந்திக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது இன்ஃபினிட்டில் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் லாஸ்ட்டு 47 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு A B ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் மற்றும் கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தோன்னா சைன் காஸ், அதை வச்சு சார்புநிலைப்படுத்தி வகைப்படுத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மொத்தம் 7 5 மார்க் கொஸ்டின். எப்படி எய்தர் ஆரில் 1 கொஸ்டின் நமக்கு நல்லா ஈஸியான கொஸ்டின் தான் வரும். 7 மார்க் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், 35 மார்க். இந்த மாணிக்க எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்டு பப்ளிக் எக்ஸாமை ஈஸியாக ஸ்கோர் பண்ண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.